ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவோ ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினியோ நான் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டேன், வரியா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவோ தயங்கிட்டோ, நீ கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவளும் ஆமாம், கண்டிப்பாக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இவ்வளோ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினியோ உள்ளே வாயே அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லை பரவாயில்ல நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த நேரத்தில் இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சார் வந்துடுறாரு. அப்படியே இவனை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்க வண்டி சாவியை பிடுங்கிக்கிறாரு. ஏன்னா இவரை பார்த்த உடனே அவன் ஓடிடுவாடோ அப்படின்றனால. அப்பா, நீ திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டியாடா? எங்கே உன்னோட லைஃப் இதோட காலியாயிருமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்போ ஏதோ எனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவனும் சார் இல்லை சார், ஹீரோயினிக்காக தான் வந்தேன், எனக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இப்படி இருக்க, உன்னோட லைஃப்பை கெடுத்துக்காதரா, படிடா, படிப்பாரமா படி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் தான் போட்டுட்ருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினி அவளோட ஃபைல் எல்லாத்தையும் காமிக்கிறா. உடனே அதை செக் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா 1 வருஷம் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன், அதனால் சின்னதாக கேப் விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்களும் நீ எவ்வளோ பெரிய ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்க, அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூலை ஏமா செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவளுக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கேருந்து படித்தா என்னங்க மேடம், படித்தா நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சுற்றி வளைக்கிறா. நீ எங்கேம்மா தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உடனே ஹீரோ பேரை சொன்னோன்னே என்ன அவன் வீடா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஹீரோயினியை ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியில் போய் பேசிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஸ்கூலில் எந்த செக்ஷன் வேணால் செலக்ட் பண்ணி போய் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினியும் அந்த மேடமும் பார்த்துடுறாங்க. இதோ நான் சொன்ன பாரு, இவன் தான் ஸ்கூலை பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டான், படிப்போட அருமை என்னன்னே தெரியல இந்த காலத்து பசங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயினி வர்றதை பார்த்த உடனே சார் இந்த பக்கம், வாமா வந்துட்டியா, நீயாவது இவனுக்கு நல்ல புத்தி சொல்லு, இவனை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணி இந்த ஸ்கூலில் படிக்க வைமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் மேடம் அவரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. உடனே ஹீரோயினியும் என்ன இவர் ஆட்டோ தானே ஓட்டிகிட்டு இருந்தாரு, அப்படி இருக்கும்போது இவர் ஸ்கூலில் டீச்சரா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே ஹீரோவோ அது பார்ட் டைம் ஜாப் தான், இதுதான் இவருக்கு பர்மனன்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன என் பேரை சொன்ன உடனே ஏதாவது சொல்லியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயினியோ எந்த டீச்சர் தான் ஸ்டூடெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோயினியோ இந்த பக்கம் ட்ரெஸ்ஸை துவைக்கலான்றதுக்காக வர, மிஷினை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கூட அவளுக்கு தெரியல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை ஸ்பூன் வாஷிங் பவுட்ரு போடுறதுனே இவளுக்கு தெரியல, அப்படியே எடுத்து கொட்டியறா. உடனே பாட்டியோ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் தடவை துவைச்சு பழகுறியாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோ ஆமாம் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பாட்டியோட ரூமுக்கு இவ கூட்டிகிட்டு போகிறா. பாட்டியோ எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தெரியாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளோ பாட்டி காஃபி பவுட்ரு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ட்ராவில் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உடனே இவளும் ட்ரா ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதில் எல்லாமே குட்டி குட்டியாக ஃப்ளைட்ஸு இது எல்லாமே இருக்குது. இவ ஒரு நிமிஷம் அதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறா. யாரா இதை பண்ணது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பாட்டியோ என்ன கிடச்சிச்சாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிடச்சிச்சு பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த ட்ராவில் பார்த்து அந்த திங்ஸு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பாட்டிக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. ஹீரோவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிடிச்ச ஒரு விஷயத்த குடும்ப சூழ்நிலைக்காக விட்டு அதுலேருந்து வெளியில் வந்து அவன் படுற கஷ்டம் எங்களுக்கு தாமா தெரியும், அவனுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது, பின்னாடி தான் அதை பற்றி அருமை என்னன்னு தெரியும், அந்த படிப்பை எங்களுக்காக தான் விட்டான். பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஹீரோவுக்கோ பேஸ்கெட் பால் விளாட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அந்த போட்டியிலேயும் ஜெயிச்சிடறான். கப்பு மெடலன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி போட்டியிலெல்லாம் ஜெயிக்கும்போது இவனுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதை வச்சு தான் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டு, வீட்டு செலவு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க கூட விளையாடின பசங்க எல்லாமே, அதாவது ஒரு சில பசங்க இவன் மேலே பொறாமப்பட்டு வேணே வம்புக்களுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அதாவது சண்டை போடும்போது ஹீரோவை கத்தியாலே குத்திடுறாங்க. அந்த காயத்தை மறைக்கிறதுக்காக தையல் போட்டிருப்பாங்க முதுகில். இந்த விஷயம் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஸ்கூல் நிர்வாகம் தப்பு பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொஞ்ச காலத்துக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேஸ்கெட் பால் விளையாடுறது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுலையும் விளையாட்டுலேயும் ஒழுக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் ஹீரோ தான் நம்பர் 1. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் பக்கமே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதை வாங்கிட்டே ஹீரோயினியும் வெளியில் வரா. ஹீரோவும் வரான். ஹீரோயினியும் பாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க, நீ ஏன் திரும்பவும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, உன்னோட டேலண்ட்டை நீ இதில் காமிக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு வந்து பார்க்குறான். அந்த டேபிளில் இவன் செஞ்ச அந்த சின்னதாக ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்கும்ல, அது டேபிளில் ஹீரோயினி வச்சுட்டு போயிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்கும், இரும்பாட்டம். அந்த கபோர்டில் தான் இவனோட மெடலு கப்பு எல்லாமே உள்ளே வச்சுருப்பான். அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். திடீர்னு என்ன நினச்சானோ தெரில, அதை ஓப்பன் பண்ணாமலே அப்படியே உட்காந்துக்கிறான். ஹீரோயினியும் கிளம்பி அப்படியே வரா. ஹீரோ கிட்ட இந்த ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்கா, இந்த ஹேர் ஸ்டைல் பாரு அப்படின்ற மாதிரி காமிக்க, உடனே ஹீரோவோ அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் உன் முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்குறா. இல்லை நான் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, உடனே ஹீரோவோ நீ என்னோட சொந்தக்கார பொண்ணுன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, என்னை பற்றி எதுவுமே பேசாத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு படிக்கிறதா படிச்சுட்டு அது மட்டும் வா அப்படின்ற மாதிரி ஹீரோ அட்வைஸை போடுறான். அப்படியே ஸ்கூல் வாசலில் அப்படியே இறக்கி விட்றான். ஹீரோயினியும் நீ படிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஃபஸ்ட்டு நாள் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள கூப்பிட்றாங்க. யாரா அது இவனை கூப்பிட்றானேன்னு பார்த்தா இவனுங்களோட ஃப்ரெண்டு. ஹீரோயினியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். டே இங்கேயுமாடா நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இவனுங்களை கூட வச்சுக்கோ, ஏதாவதுன்னா என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். இவங்க 3 பேரும் அப்படியே ஒன்றா பேசிட்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த 2 பசங்களும் இந்த ஸ்கூல்லே நம்ம தான் டான்னு, எதுவாக இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் ஒரு கார் வந்து இறங்குது. அதில் ஒரு பையன் வரான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் தோ வரான் பாரு, இவன் தான் ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு, படிப்பில் விளையாட்டில் எல்லாத்துலேயும் இவன் தான் ஃபஸ்ட்டு, இவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அதே நேரத்தில் அந்த பையனும் ஹீரோயினியை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஹீரோயினியும் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக போகிறா. இவங்க 3 பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சார் வந்துடுறாரு. என்னம்மா நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனுங்க 2 பேரும் விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. நீ எந்த செக்ஷன்லம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளும் ஹீரோ படித்த அதே செக்ஷனில் சொல்கிறா. இதை கேட்ட உடனே அந்த 2 பசங்களும் அந்த சார்கிட்ட வந்து ஓடி வந்து சொல்கிறானுங்க. சாரு கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு, ஓ அப்படியா அந்த பொண்ணு நம்ம கிளாஸா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு, சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு முதல்ல ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. அவளும் கிளாஸுக்குள்ளே வரா. சார் எல்லாத்தையும் இவகிட்ட அறிமுகப்படுத்துறாரு. நான் எங்கே போய் உட்கார்றது அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவரும் அங்கே போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் அப்படியே போகிறா. அதே நேரத்தில் 2 பொண்ணுங்க இவ வர்ற வழியில் புக்கை தூக்கி போட்டுறாங்க. சார் என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் புக்கு கீழே வந்துச்சுன்னு ஹீரோயினி எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. இந்த 2 பொண்ணுங்களும் இவ பார்க்கறதுக்கு அறிவாளியாட்ட தெரியுது, இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பெஞ்சில் போய் உட்கார்றா. ஹீரோயினி பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணும், ஆமாம் ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஹீரோ பற்றி உனக்கு எப்படி தெரியும், அது என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி கரெக்டாக கேட்குறா. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நீ ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணு தானே, அன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீல்ல, அப்போது அந்த நோட்டீஸை என்கிட்ட கொடுத்த, நான் கூட உங்ககிட்ட பேசினேனே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி தலையாட்டுறா. ஹீரோ தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு,